ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்குறது ஒகேனக்கல்ல படகு சவாரி. ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் சென்ட் பண்ணியிருப்பேன். இது அதுக்கு படகு சவாரி போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் மீன் வாங்கி கொடுத்துட்டு அங்கேயே சமைச்சு சாப்பிட்லான்னு அங்கே ஒகேனக்கல்லில் என்னென்னா மீன் குழம்பு சாப்பாடு தான் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, நம்மளும் போய் நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாகவே என்னென்னா எல்லாருமே எக்கச்சக்க இடம் சமைச்சு கொடுக்குற இடம் தான் அதிகமாக வச்சுருந்தாங்க. இப்போ இங்கேயே நமக்கு எல்லா இடத்துலையுமே நம்ம நடந்து போகிற வழி தான் இது. போயிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நம்ம படகு சவாரிக்கே போகிற மாதிரி இருக்குது. அதுலேயே மீன் எல்லாருமே வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே நாட்டு மீன் தான் வச்சுருக்காங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், அதில் ரொம்ப பெருசு பெருசெல்லாமே இருக்குது. நமக்கு எந்த மீன் தேவையோ அதை நம்ம வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க சமைச்சு கொடுத்துருவாங்க. நம்ம எங்களுக்கு 4 பேருக்குமே பார்த்திங்க அப்படின்னா மீனோடு சேர்த்து 1500 வந்துச்சு. ஒரு சாப்பாடு நம்ம சாப்பிட்ணும் ஒரு குடும்பத்துக்கு அப்படின்னா 1500 ஆச்சு. அவங்க எல்லாருமே சமைச்சு கொடுக்குறதுனால ஒரே இது தான். நம்ம வீட்டில் நம்ம தேங்காயெலாம் ஊற்றி வைப்போம் மீன் குழம்பு. ஆனால் அங்கே என்ன அப்படின்னா ஃபுல்லாகவே ஆச்சி மசாலா தூள் அந்த இது, அதுக்கப்புறம் அரைச்சி தனியாக ஸ்பெஷலாக வச்சு அதில் நமக்கு குழம்பு மாதிரி வச்சு கொடுக்குறாங்க. நாங்கள் பார்த்தது இவங்கள்ட்ட தான் நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா மீன் வாங்கியாச்சு. மீன் நாங்கள் நாட்டு மீன் ரொம்ப அதிகமாக சாப்பிட்றதில்ல, கடல் மீன் தான் நாங்கள் சாப்பிட்றது. ஸோ அதனால் கொஞ்சமாக வாங்கிக்குவோம். இங்கே வந்ததுக்கு இந்த மீன் குழம்பு சாப்பாடு சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வாங்கிட்டோம்னா ஓரளவு 1 கிலோ வாங்கினோம். அதுக்கே ஒரு 2 மீன் தான், ஒரு சின்ன சின்ன மீன்னு பார்த்தோம்னாலே அதுவே 1 கிலோ நின்றுச்சு. நம்ம இதுக்கப்புறம் அங்கே ஒரு மலை மாதிரி தெரியுது இல்லையா, அந்த இடத்துல தான் நம்ம படகு சவாரி இருக்குது. இந்த மீன் தான் நாங்கள் வாங்கினது. இந்த மீன் வாங்கி கொடுத்தாச்சு. ஓரளவுக்கு போதும் அப்படிங்கிறதுனால நடுவில் அவங்களே கட் பண்ணி கொடுக்குறதுக்கும் உங்கள் பக்கத்துலேயே ஆள் இருக்காங்க. நாங்கள் போயிருந்த டைம் இப்போ மணி பார்த்திங்க அப்படின்னா 3 மணி ஆகுது. அப்போயே நமக்கு எல்லா இடம் ஃபுல்லாகவே இருக்குமா, 6 மணி வரையும் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதனால் படகு சவாரி மேக்ஸிமம் 5 மணியோடு நிப்பாட்டிடுவாங்க. நம்ம வேணுமா மீன் குழம்பு இந்த மாதிரி நம்ம சமைச்சு சாப்பிட்டுட்டு வந்துடலாம். இப்போ நாங்கள் படகு சவாரி முடிச்சுட்டு இந்த மீன் குழம்பு சாப்பாடு சாப்பிட்டோம். ஓகேவா? இதுக்கான படகு சவாரியோட வீடியோ லிங்க் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். படகு சவாரி எப்படி இருந்துச்சு, அதை எப்படி நம்ம போகிறோம் அப்படிங்கிறது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் பார்க்கலாம். அதில் தான் இதில் குழம்பு தனியாக வச்சு கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வறுவல் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நமக்கு பொரிச்சு அப்படியே கொடுக்குறாங்க. வீட்டில் நம்ம நார்மலாக லைட்டாக ஆயில் ஊற்றி வைப்போம். ஆனால் இங்கே என்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னா நல்லா பொரிச்சு கொடுக்குறது தான் ஸ்பெஷலாக இருக்குது. அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.